எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு, எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வேலூரில் நடந்த மீட்டிங் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது. ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்ப கோபமாகவும் நீங்கள் பேசுனீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய ஸ்பீச். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நான் ரசித்து பார்க்குறேன். நான் மட்டுமே கிடையாது, தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து அவங்க நீங்கள் என்ன பேசுவீங்க, என்ன மாதிரியான செயல்பாடுகள் நீங்கள் செய்வீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே ஒவ்வொரு நாளும் சரி, உங்களை பற்றி நினைக்காத நாளே கிடையாது. நாங்கள் அனைவருமே இன்றைக்கி அரசியல் களம் ரொம்ப ஒரு போர்க்களமாக மாறி இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், எங்கள் நெஞ்சில் துடிப்பு இருக்கிற வரைக்கும், எங்கள் இதயத்தில் உங்களுக்காகவே நாங்கள் இருக்கோம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வேலூரில் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் பேசினது எங்களால் தாங்கிக்க முடியல. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்சர். மக்களுடைய நலனுக்காகவே நீங்கள் கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிற ஒரே ஒரு கொள்கையோடு நீங்கள் வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் நிறைய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை கட்சி தலைவர்களுமே ஒவ்வொரு தடவை கட்சி ஆரம்பித்து ஒவ்வொரு ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியோட இந்த ரெண்டே கட்சி கூட தான் மாற்றி மாற்றி கூட்டணி போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அது அவங்கவுங்க விருப்பம், அது பரவாயில்ல. ஆனால் இதே மாதிரி தான் புனிதமான ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து நான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே ஒரு கொள்கையோட ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் தான் நம்மளுடைய கேப்டன் அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இன்றைக்கி அவருடைய கட்சி என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. தமிழக மக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க. நானும் அவருக்கு 2 தடவை 3 தடவை ஓட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி சரி, திமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி, நாம் தமிழர் சீமான் அண்ணனுக்கும் சரி, கிட்டத்தட்ட நான் அவங்களுக்கெல்லாம் அந்த கட்சி அத்தனை பேருக்குமே நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் அவங்களுடைய செயல்பாடு அத்தனையுமே எனக்கு ஏமாற்றம் தான் அளிச்சனே தவிர ஒன்றும் திருப்திகரமான ஒரு செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. ஆனால் நான் 30 வருஷமாக விரும்புகிற ஒரு மனிதர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து, நீங்கள் ஒரு மக்கள் நலனுக்காகவே ஒரு அமைப்பு ஆரம்பித்து, அரசியல் அமைப்பு ஆரம்பித்து, அதுக்குண்டான முயற்சியை எடுத்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நோக்கி பயணிக்கிற இந்த கட்சி கண்டிப்பாக மக்களுக்காகவே செயல்படுங்கிறது நான் 100% நம்புகிறேன். நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்றைக்கி வேலூரில் நடந்த மீட்டிங்கில் ரொம்ப அக்ரெசிவாகவும் பேசுனீங்க, ரொம்ப கோபமாகவும் பேசுனீங்க, அதே மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனீங்க. இது எந்த மீட்டிங்லேயே நான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை நான் உங்கள் முகத்தில் நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக இது நீங்கள் தவிர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் அத்தனை பேருமே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம். எலெக்ஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், உங்களுக்காக ஓட்டு போகிறதுக்கு, நம்ம கட்சியை வளர்க்குறதுக்காக. இது நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய நலனுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி பேசினதில். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பித்து ஒவ்வொரு கட்சி கூட்டணி போய், இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. சரி, ஓகே, அவங்கள விடுங்க. ஆனால் மக்கள் மனசில் ஒரு மாற்றம் வந்துருச்சு. அந்த மாற்றத்துக்கு உண்டான ஒரே சொல்யூஷன் நீங்கள் தாங்கிறது மனசில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தமிழக மக்கள் அனைவருமே நமக்கு வாக்களிப்பாங்க, அதாவது விசில் சின்னத்துக்கு வாக்களிப்பாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு இந்த நேரத்தில் நான் 100% நம்புகிறேன். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் சரி, நம்ம கட்சி வளர்ச்சிக்காக என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் நான் செய்துக்கிட்டே இருக்கேன். அது வெளியில் தெரியுதோ இல்லையோ, நான் அது சம்மந்தப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்டையாவது இது சம்மந்தமாக நான் பேசுவேன். நமக்காக வந்திருக்கிற ஒரு தலைவர் நம்ம கைவிடக்கூடாது.
இவ்வளோ பெரிய சினிமா சாம்ராஜ்யத்தை விட்டு வந்திருக்காரு. அவர் பணம் ஆசை இருந்தால் கிட்டத்தட்ட அவர் இன்னும் 20 வருஷத்துக்கு படம் நடித்து 5000 கோடிக்கு மேலே அவர் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் நலனுக்காகவே வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்தோடு ஒரு கட்சி ஆரம்பித்து பயணிச்சிட்ருக்காரு. அவருக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஏன் அனுபவம் எதுக்கு தேவை? அனுபவம் கட்சி அரசியல் நடத்துறதுக்கு எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனையோ வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. அத்தனை பேருமே வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அனுபவத்தை வந்து எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து நமக்கு எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம கட்சியிலேயே வந்து எவ்வளோ மூத்த நிர்வாகிகள்லாம் அத்தனை பேருமே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க அத்தனை பேருமே நமக்கு வந்து வழி நடத்துவாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மறைந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மாவும் சரி நம்மளை சரியான வழி நடத்தும் நான் நம்புகிறேன். நீங்கள் விஜய் அண்ணா நீங்கள் வந்து எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே வந்து உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். எங்கள் நெஞ்சில் துடிப்பு இருக்கிற வரைக்கும், எங்கள் இதயத்தில் துடிப்பு இருக்கிற வரைக்கும் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். சரிங்களா? மறுபடியும் நான் உங்களை சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களெல்லாம் அஃபெக்ட் ஆகுது மனசுக்குள்ளே. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் அந்த உற்சாகத்தோடு நாங்கள் செயல்பட முடியும். நீங்கள் சிந்துற ஒவ்வொரு சொட்டு மனசில் சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ரொம்ப மிகப்பெரிய வேல்யூ இருக்குது. அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. நாங்கள் எல்லாருமே வந்து தமிழக மக்கள் அத்தனை பேருமே உங்கள் கூடவே இருக்கோம். தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு இது தவிர வேறு வழியே இல்லை. நம்மளுடைய நலனுக்கு நாம தான் வந்து சரி பண்ணிக்கணும். அதனால் வந்து நமக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். சரிங்களா? நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். கரூரில் சம்பவம் நடந்தது இல்லையா? இந்த சம்பவம் நடக்குங்கிறது என்னோடய மனசில் முன்னாடி எனக்கு தோணுச்சு. ஆனால் அது கரூர்னு சொல்ல வரல. இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, அது எங்கள் அண்ணன் விஜய் மேலே வந்து பழியை போடுவாங்க அப்படின்னு எனக்கு எப்போயோ தோணுச்சு. அதனால் வந்து இது சம்மந்தமான நான் பேசணுன்னு நான் வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு நேரமும் கிடையாது. நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதால எனக்கு வந்து அது நேரம் இல்லை. நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். என் வீட்டிலலாம் இது சம்மந்தமாக நான் பேசிகிட்ருப்பேன். நீங்கள் வேணால் பாரு, ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், எங்கள் அண்ணன் விஜய் மேலே ஒரு பழியை போடுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் நடந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்கியம். நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க. எங்கே போனாலும் சரி, சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க. இது அரசியல், இது எலெக்ஷன் கிடையாது. இது ஒரு வார், ஒரு யுத்தம். அதாவது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தில் எப்படி நம்ம சுதந்திரம் தியாகிகளாக வந்து கஷ்டப்பட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சுதந்திர போராட்டம் தான் இன்றைக்கி நடக்க போகுது நம்ம தமிழ்நாட்டில் வருகிற எலெக்ஷனில். அதில் வந்து அனைத்து வேட்பாளர்களும் சரி மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அனைத்து நிர்வாகிகளும் சரி மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அனைத்து நம்ம தாவேக்கா உறுப்பினர்களும் சரி தொண்டர்களும் சரி அனைவருமே ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்டேயும் வந்து வம்பு வச்சுக்காதீங்க. யார்கிட்டேயும் வந்து லூஸ் ஸ்டாக் விடாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் வைக்கிறேன். நீங்கள் எங்கே போனாலும் சரி புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டுக்குங்க. இந்த மீட்டிங் நீங்கள் பேசும்போது சரி ஓப்பன் பிளேஸில் பேசுகிறீங்க, அதுக்குண்டான பாதுகாப்பு மிரர் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசினா இன்னும் கொஞ்சம் நான் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது தனிப்பட்ட கருத்து. நீங்கள் கேட்டிங்கன்னா இது சம்மந்தமாக இது வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது மனசில் தோணும். எத்தனையோ பேர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய ஆசை என்னென்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தேவை. வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் உற்சாகமாக பாதுகாப்பாக சேஃப்டியாக இருங்க. என்னுடைய அண்ணன் சேஃப்டியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணா. சரிங்களா? இன்னும் நிறைய சம்பவம் நடக்கும்னு என் மனசில் தோணுது. நான் இதை சொல்கிறேன். பாதுகாப்பாக இருங்க. மக்களுக்கு அப்பப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டே இருங்க. எங்கே மீட்டிங் போனாலும் சரி பின்னாடி வண்டியில் வராங்க, அவங்களுக்கு அப்பப்போ வந்து நீங்கள் வந்து மைக்கில் பேசிகிட்டே வாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னுடைய வண்டியை வந்து பின்தொடராதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் சேஃப்டியாக இருங்க. வீட்டுக்கு நேரத்துக்கு போங்க.
ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டாதீங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியை ஓட்டுங்க. அப்பப்போ நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, பண்ணுறீங்க. இருந்தாலும் அப்பப்போ உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா அந்த அன்பு கட்டளைக்காக அவங்க வந்து ஒரு ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, என்னுடைய தலைவர் சொல்லிட்டாரு, அந்த ஒரு உங்களுடைய ஒரே ஒரு பேச்சு அவங்களுக்கு வேத வாக்காக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருங்க. இன்னும் நீங்கள் வந்து நல்லா நல்லா உற்சாகமாக பேசுங்க. எங்களெல்லாம் எனர்ஜி கொடுங்க எங்களுக்கெல்லாம். நீங்கள் ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது. நீங்கள் ஒரு கரண்ட்டு மாதிரி. உங்கள் முகத்தை பார்த்தாலே, உங்களுடைய பிக்சரை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு எனர்ஜி வருதுன்னா, உங்கள் நேரில் பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி ஒரு உற்சாகமாக இருக்கும்? அந்த மாதிரி உற்சாகமான ஒரு மனிதர். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனதில் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. தமிழக மக்களும் சரி, மீண்டும் சொல்கிறேன், நானும் சரி, நம்ம கட்சி அமைப்பும் சரி, யாரும் நம்மளை வந்து உங்களை கைவிட மாட்டாங்க. நம்ம கட்சியை, இது நம்ம வீட்டு கட்சி, நம்ம வீட்டு கட்சியை நாம் தான் வளர்க்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து வளர்த்து ஒரு பெரிய ஒரு அமைப்பாக மாற்றி மக்களுக்கு உண்டான தேவையை இந்த கட்சி மூலிமா நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் யாரையும் டார்கெட் பண்ணி பேசவோ, யாரையும் திட்டவோ, யாரையும் வந்து நம்ம எதிர்க்கவோ நமக்கு வரல. நமக்கு தேவை இந்த மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதானே. நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போடுங்க. எங்கே வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் சம்பவம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கடமை, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணா, சரிங்களா? வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். வெற்றி அடைஞ்சால் அது மக்களுக்கான வெற்றி, சப்போஸ் தோல்வி அடைஞ்சால் அது மக்களுக்கு உண்டான தோல்வி. இதுதான். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு நீங்கள் வரீங்க. ஆனால் அது வந்து மக்கள் உங்களை வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க. வெற்றியை ஒன்றே உங்களுக்கு பரிசளிப்பாங்க. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வாகை சூடுவீங்கன்னு நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். அதுக்காக நான் வந்து டெய்லி கடவுளை வேண்டுறேன். தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி ஒரு விடுவு காலம் பிறக்கணும். இதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குண்ணா, சரிங்களா? நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. மறுபடியும் நீங்கள் ஃபீல் பண்ணி பேசாதீங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. சரிங்களா? எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ.